கடவுளை பூரணமாய் அன்பு செய்தா வாழ்வு சீராகும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எப்படி அன்பு செய்யறது? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஓகே, கடவுள் சொல்றதுக்கு கம்ப்ளீட்டா ஒபே பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா கடவுளோட இருக்கிற உறவு சரியாகும் போது மனிதர்களோட இருக்கிற உறவு எப்படி சரியாகும்? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். புரியுது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பிறப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றது எங்களைப் போல சக படைப்புகள் அனைத்தையுமே தான். மேலும் படைத்தவனை அன்பு செய்தால் படைப்புகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்றீங்க கடவுளே. எனவே முதலாவது கடவுளையும் அடுத்ததாக அனைத்து படைப்புகளையும் அன்பு செய்யும் மனதை எங்களுக்கு தாரும் கடவுளே.